புதிய வகை கொரோனா வைரஸ் பல நாடுகளில் பரவி வரும் நிலையில் அதன் தன்மை என்ன என்பது குறித்தும் அதை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்பது குறித்தும் மருத்துவர்கள் கூறும் கருத்துக்களை பார்க்கலாம். சிங்கப்பூர், ஹாங்காங் உள்ளிட்ட நாடுகளில் கொரோனா வைரஸ் பாதிப்பு எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியிருக்கும் நிலையில் இந்தியாவிலும் பல மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு பதிவாக தொடங்கியுள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்று தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை கூறியிருக்கும் நிலையில் தற்போது பரவி வரும் ஒமைக்ரான் வகை கொரோனா வைரஸின் திரிவாக கருதப்படும் JN.1 வேகமாக பரவும் தன்மை கொண்டதாக இருந்தாலும் அதன் வீரியம் குறைவாக இருக்கும் என்று தொற்றுநோய் சிறப்பு மருத்துவர் சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா JN.1 வேரியன்ட்னு சொல்லியிருக்காங்க. இது பழைய ஒமைக்ரான் வேரியன்ட் வழியில வந்த ஒரு ஸ்ட்ரெயின் தான். இதுக்கு ஈஸியா பரவக்கூடிய தன்மை அதிகமா இருக்கு. பட் இதோடைய வீரியத்தன்மை ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் இருக்கு. ரொம்ப அதிகமான வீரியத்தன்மைன்னு சொல்ற அளவுக்கு எவிடன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ முன்ன இருந்த அளவுக்கு கொரோனா வைரஸ் உடைய தாக்கம் அதிகமா இருக்குமா, லாக்டவுன் வருமா அப்படின்ற பயம்லாம் இருந்தா அதெல்லாம் தேவை இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேர்ல்டுல கொரோனா வைரஸ் நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணதுனாலையும் நம்ம வேக்சின்ஸ் எடுத்துட்டதுனாலையும் நம்ம கிட்ட இம்யூனிட்டி இருக்கு. புதிய வகை கொரோனா தொற்று அவ்வப்போது உருவாக்கிக் கொண்டேதான் இருக்கும் என்று கூறும் தொற்றுநோய் நிபுணர் சுப்பிரமணியன், நோய் பரவாமல் இருக்க தொற்று தடுப்பு வழிமுறைகளை கடைபிடிப்பது அவசியம் என்று அறிவுறுத்தியுள்ளார். புது வேரியன்ட் அப்பப்போ வந்துட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது சில பேருக்கு தொற்று வாய்ப்பு இருக்கத்தான் செய்யும். ஆனா இதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ புது தொற்று எப்ப பார்த்தாலும் இங்க இருந்தாவது ஒண்ணு கிளம்பிண்டே தான் இருக்கும். அதுக்காக நம்ம இதை பத்தி ரொம்ப அலசி ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமா நம்ம எடுத்துக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துட்டாலே போதும். கொரோனா தொற்று போன்ற ஏதாவது அறிகுறிகள் தென்பட்டால், குறிப்பாக காய்ச்சல், சளி, தொண்டை வலி, இருமல் மற்றும் நுரையீரல் சார்ந்த இணை நோய்களால் பாதிக்கப்படுபவர்கள் மருத்துவரை அணுகி உரிய சிகிச்சை பெற வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் ரகுவரன்.